ஒரு பெரிய மிக்சிங் பவுலில் 1/2 டம்ளர் வெள்ளை ரவை எடுத்துக்கலாம். 1/2 டம்ளர் மைதா, 1/2 டம்ளர் பச்சரிசி மாவு. வறுத்த பச்சரிசி மாவு, வறுக்காத்தது எதாக இருந்தாலும் சரி. இது கூட 3/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கூடவே 1/2 ஸ்பூன் சீரகம், தேவையான அளவு கல்லுப்பு, 1/2 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இதை நல்லா கலந்து விட்டு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. நார்மலாகவே ரவா தோசை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு பவுலில் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு துருவின கேரட், 2 பச்சை மிளகாய் அதையும் கட் பண்ணி சேர்த்து கூடவே கொத்தமல்லி தலைகளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள், ரவையெல்லாம் நல்லாவே ஊறி இருக்கும். இந்த மாவு வந்து தண்ணி மாதிரி தான் இருக்கும். ஸ்டவ் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒவ்வொரு கரண்டியும் எடுத்து இதே போல் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம கலந்து விட்டதையும் மேலே தூவி விட்டு கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்துக்கோங்க. நல்லா மொறு ஆனதுக்கப்புறம் தோசைக்கல்லிருந்து எடுத்துக்கோங்க. இந்த தோசைக்கு தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, கார சட்னி இதெல்லாம் அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.